ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வஉசி சிதம்பரனார் துறைமுக ஆணையத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா வஉ சிதம்பரனார் துறைமுக ஆணையத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வஉ சிதம்பரனார் துறைமுக ஆணையம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்க்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துலேருந்து தான் இப்போ ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்சல்டன்ட்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் கன்சல்டன்ட்க்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல அல்லது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 1 லட்சம் வந்து நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ்லேயே வந்து சீனியர் கன்சல்டன்ட்க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி இல்லைன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறதுல வந்து மெம்பராக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 80,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சீஃப் கன்சல்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 55 வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் கன்சல்டன்ட்க்கு வந்து 50 வயதுக்குள்ளே உள்ளவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 இயர்ஸ் ஜாப்பு. ஸோ இது பர்மனன்ட் கிடையாது. 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனலுக்கும் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம். இதில் வந்து ப்ரொஃபஷனல் இன்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ICWA அல்லது CA ஆர் MBA ஃபைனான்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இன்டர்னுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி ஃபைனல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வேகன்சிக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 வயதுக்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டெனர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர்லேருந்து 2 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் ரைட்டிங், ப்ரெசன்டேஷன் கேஸ் ஸ்கில்ஸ், ஃபார்மிங் டைம்லைன் அண்ட் ரோட் மேப், கிரிட்டிக்கல் அனாலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ். அடுத்து வந்து MS ஆஃபீஸில் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிக்கங்க. SSN குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அதாவது என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா www.vocport.government.gov.in அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் எடுத்து அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சர்டிஃபிகேட், அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஏஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து நீங்கள் போஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஜூலை 25க்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து 25ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அனுப்புறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த செக்ரட்டரி விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பில்டிங் ஹார்பர் எஸ்டேட் தூத்துக்குடி 628004 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து போஸ்டல் டிலேவுக்கு வந்து லாஸ்க்கு வந்து சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து முன்னாடியே அனுப்புறதுக்கு பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 25ங்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து போஸ்டலில் வந்து டெலிவரி இது டிலே ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இயர்லியாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ட்ராவலிங் அலோன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த செலவில் தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ஜாயினிங்க்கு வந்து நீங்கள் உங்களோட சொந்த செலவில் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா secretary@vocport.gov.in அப்படிங்கிறது தான் அந்த இமெயில் ஐடி. அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனை நீங்கள் வந்து இமெயில் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அது கூட ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு போஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அனுப்புறதுக்கான அட்ரஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கிளியராக. த செக்ரட்டரி வாவு சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பில்டிங் ஹார்பர் எஸ்டேட் தூத்துக்குடி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 25. ஸோ ஜூலை 25க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.